எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, ரெண்டு கையும் இப்படி நல்லா ரவுண்டா கொண்டு போய் நம்ம இப்படி சாமி கும்பிடுற மாதிரிங்க. அவ்வளவுதான். நல்லா ஃபுல் ரவுண்டு கொண்டு போங்க கையை. நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி மேலே போய் இப்படி ரவுண்டா வந்து இப்படி சாமி கும்பிடணும். அடுத்தது நம்ம கை வந்து இப்படி வச்சோம்னா நம்ம இந்த முட்டிக்கு கொஞ்சம் மேலே வருது இல்லையா? இப்போ முட்டிக்கு கீழே இந்த கை போகணும் ஒரு பக்கம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்படி நம்ம வளைஞ்சு நம்ம இந்த கையால் இந்த காதை தொடணும். நம்ம உடம்பு இப்படி வளையணும். நம்ம அப்ப இந்த கை என்ன ஆகும், இந்த முட்டி வரைக்கும் போய் தொடும். ஓரளவு முட்டி. அதே மாதிரி இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. அடுத்தது நம்ம இந்த கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி இந்த தோள்பட்டையில தொடர மாதிரி இந்த கையால இந்த முட்டி இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவுக்கு நீங்க அழுத்த முடியுமோ அழுத்தம் கொடுக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா நம்ம இங்க இந்த தோள்பட்டை இந்த இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி இப்படி நம்ம கை வந்து இந்த மாதிரி போகணும். எவ்வளவுக்கு இதை இந்த முட்டியை அழுத்த முடியுமோ அழுத்தணும். இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையால இந்த முட்டியை அழுத்தணும். அழுத்தினா இங்க எல்லாம் நல்லா இழுத்து கொடுக்கும் நமக்கு. வச்சுட்டு அடுத்தது கையை இப்படி இடுப்புல வச்சுக்கோங்க. நம்ம ஒரு காலை வந்து ஒரு அடி முன்னாடி வச்சீங்கன்னா போதும். ரொம்ப முன்னாடி வரைக்கும் போயிடாதீங்க. ஒரு அடி மட்டும் வச்சா போதும். இந்த காலை இப்படி தூக்கிக்கணுங்க. முதிகால் தான் கீழே படணும். இப்போ இப்படி பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகும்போது இந்த கீழே உள்ள மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். இந்த முட்டி மடங்கக்கூடாது. இப்படிதான் ஸ்ட்ரெயிட்டா வரணும். இந்த முட்டி மடங்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு அடி முன்னாடி வச்சு இந்த மாதிரி இதை இப்படி தூக்கிக்கணும். தூக்கின வாகலையே தான் இப்படி பெண்ட் ஆகணும். இந்த முட்டி மடங்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். நம்ம உடம்ப முதுகு வளையணும். பண்ணும்போது இந்த காஃப் மசில் சொல்றாங்கல்ல, இது எல்லாமே அவ்வளோ இழுத்து கொடுக்குங்க. அவ்வளோ நல்ல எக்ஸசைஸ். இந்த சயாட்டிக் பெயின், இந்த மாதிரி நிறைய வெரிகோஸ் பெயின் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். நல்லா கேட்குங்க உடம்புக்கு. அதாவது இது ரொம்ப வலிக்குதுன்னா பண்ணாதீங்க, வலி இல்லாதவங்க பண்ணுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும் உங்களால முடிஞ்ச அளவு 3 வாட்டி இல்லை 5 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.